வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ புஷ்பவள்ளி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளித்த ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா 5ஆம் நாளில் திருவடச்சான் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவடச்சான் சப்பரத்தில் சிவவாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி வீதி உலா வந்து காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பரமபத வாசல் வழியாக பெரிய பெருமாளும் தொடர்ந்து ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னாரும் எழுந்தருளினர். கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊர் எனும் சிறப்பு பெற்றதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள 500 ஆண்டுகள் பழமையான பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருடன் பரமபத வாசல் வழியாக வந்து அருள் பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.